9ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, ரொம்ப இதயத்தின் நெருக்கமான வார்த்தை. தேட, கர்த்தரை தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இங்க பார்க்கிறோம், யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, தானியேல் பாபிலோன்ல அடிமையாக கொண்டு போகப்பட்டவர். ஆனா ஆண்டவர் அவரை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே பாபிலோன்ல உட்கார வச்சுட்டார். பாபிலோன்ல சொல்லப்போனா ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பொசிஷன் தானியேலுக்கு கிடைச்சது. பாபிலோன் காலம் முடிஞ்சு தரியுவின் காலம், அதாவது பெர்சியனாகிய கோரேஸ் அவன் பாபிலோனை வீழ்த்தினாலும் தரியுவுக்கு கையில அந்த தேசத்தை கொடுத்தான். மேதியனாகிய தரியு கையில தேசத்தை கொடுத்ததுனால தரியு ராஜா அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நாட்களிலும் தானியேல் தான் பிரதானியாக இருந்தான். அல்லேலூயா. தரியுவுக்கு டைம் முடிஞ்ச பிறகு கோரேஸ் வந்தார். கோரேசுடைய காலத்திலும் தானியேல் தான் அங்க முக்கியமான ஆளா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தானியேலுக்கு சாப்பாட்டுக்கு குறைவு கிடையாது, ட்ரெஸ்ஸுக்கு குறைவு கிடையாது, வேற உலகத்தில் இருக்கிற எந்த ஐஸ்வர்யத்திற்கும் அவருக்கு குறைவு கிடையாது. ஒரு அடிமையாய் போனாலும் கர்த்தர் அவரை ராஜா மாதிரி வாழ வச்சார். எப்படி வாழ வச்சார்? ராஜா மாதிரி வாழ வச்சார். ஆனா இங்க ஒரு கேள்வி வருகிறது, என்னன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்தால் நம்ம தேசத்திற்காக நம்ம அழுவோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஹல்லேலூயா. வேதாகமம் முழுவதும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், கஷ்டத்துல, பாடுகள்ல, நெருக்கங்கள்ல ஆண்டவரை தேடினவங்களை விட ஐஸ்வர்யம், பணம், வசதி வந்த பிறகு ஆண்டவரை விட்டு விலகினவர்கள் தான் அதிகம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம், பணம், மேன்மைகள் இல்லைன்னா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு ஆண்டவரை விட்டு விலகினவங்க நிறைய பேர். ஆனா நெருக்கம் வரும்பொழுது நம்ம ஆண்டவரை தேடுறோம். நினிவே பட்டணத்தார், வேதம் சொல்கிறது, அவர்களுக்கு 2வது 150 யோனாவுக்கு பிறகு 150 வருடங்களுக்கு கழித்து நாகும் தீர்க்கதரிசி அவர்களுக்கு எச்சரிக்கும் பொழுது அவர்கள் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கல. காரணம் என்னன்னா, அவர்கள் ஐஸ்வர்யத்துல தலை வாங்கி போனார்கள். ஐஸ்வர்யத்தில் அவர்களுக்கு பிடிக்க ஆளே கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல ஆமென் ஸ்தோத்திரம், உபதியாவை கொண்டு ஏதோம் தேசத்தை ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது ஏதோம் தேசம் ஐஸ்வர்யத்தில் அது தலையோங்கி இருந்தது. அந்த தேசம் எல்லாம் அழிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அவங்க ஐஸ்வர்யம் நிறைய இருந்ததுனால ஆண்டவருக்கு செவி கொடுக்கல. அந்த நினிவே பட்டணம் அழிக்கப்பட்டது, ஏதோம் சந்ததி அழிக்கப்பட்டது. அந்த சந்ததி எல்லாம் அழிந்து போனது. காரணம் என்னன்னா, அவங்க ஒரு நாள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கல. ஏன் செவி கொடுக்கலன்னா, நம்மகிட்ட பணம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு நினைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆனா தானியேலுடைய ஆவி, தானியேலுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவனுடைய அனுபவம் ரொம்ப வித்தியாசம் பாருங்க. அவனுக்கு ஒரு குறைவு கிடையாது. அவன் உட்கார்ந்து ஜெபித்து அழணுங்கிற அவசியம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல சொன்னான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், தேசத்தின் மேல், தன்னுடைய சொந்த நாட்டின் மேல் ஒரு பாரம் உடையவனாய் தானியேல் இருந்தார். நம்ம யாருக்காக முதல்ல ஜெபிக்கணும்னா, தேசத்திற்காக அனுதினமும் உங்க ஜெபத்துல நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த பாடத்தை நம்ம தானியேல் இடத்துல கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா,
அவர் என்ன பண்ணாரா, கர்த்தரை தேட கர்த்தருக்கு முன்பாக அவர் கர்த்தருக்கு முகத்துக்கு நேராய் தன்னுடைய முகத்தை வைத்து கொண்டார். கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக அவருடைய முகத்தை வைத்து அவர் அழுதார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை களைந்து போட்டு, தன்னுடைய பஞ்சு மெத்தைகளை களைந்து போட்டு, தன்னுடைய நல்ல விதவிதமான உணவுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கர்த்தருக்கு நேராய் தன்னுடைய முகத்தை திருப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம டெய்லியும் ஜெபம் பண்றோம், எல்லா நாளும் நம்ம ஜெபிக்கிறோம், சரிதான். ஆனா சில நேரங்கள்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் நம்ம செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. அது அப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் தான் இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிறோம். சில சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும் பொழுது, இது சரியில்லையே, இது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி நடக்கக்கூடாது, இது சத்துருடைய ஒரு தந்திரம் அல்லவா, இது தேவனுக்கு திட்டத்துக்கு விரோதமா இருக்கிற ஒரு காரியம் அல்லவா, தேவனுடைய வசனம் அப்படி சொல்லலையே, ஆனா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை வருத்தப்பட்டுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அதற்காக ஸ்பெஷல் பிரேயர்ஸ், விசேஷ உபவாச ஜெபங்களை நாம் செய்ய வேண்டும் என்று வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், விசேஷ உபவாச நாளை நியமியுங்கள். ஏன்னா ஒரு விஷயம் பிரச்சனை இருக்குது, நான் டெய்லியும் தானே ஜெபம் பண்றேன், டெய்லி, அது டெய்லி பிரேயர். ஆனால் சில விஷயத்திற்காக நம்ம ஸ்பெஷலா உட்கார வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தானியேல் 9:3 நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை இருக்கு, நான் உட்கார்ந்தேன். அவருக்கு எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பாஸ் கொடுத்துட்டு அவர் போய் உட்கார்ந்துட்டார். இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கிற வரை நான் எழும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது, 70 வருஷத்துல நாங்க பாபிலோனை விட்டு வெளியே போகணும். வருஷம் 68 வருஷம் 69 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு வருஷம் தான் ஆச்சு. ஆனா அதுக்கான எந்த அடையாளமும் தேசத்துல காணப்படல. நாங்க இங்கிருந்து விடுதலை ஆகிற மாதிரி ஒரு காரியமும் இல்லை. ஸ்பெஷல் பிரேயர், அவர் தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்தார். அதுதான் அந்த சீரியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவலிட்டியை குறித்த ஒரு சீரியஸ்னஸ், வேத வசனத்தை குறித்த அந்த ஒரு சீரியஸ்னஸ். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் நடக்கட்டு, நம்ம சும்மா 2 சோத்திரத்தை பண்ணிட்டு அப்படியே இருப்போம்னா கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஒரு நாள் விரும்புவதில்லை, அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நாள் விரும்புவதில்லை. ஆண்டவர் எப்பொழுதுமே ஆவிக்குரிய விஷயத்துல அலர்ட்டா இருக்கிற, சீரியஸா இருக்கிற சில விஷயத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, நம்ம தேசத்திலையும் கர்த்தருடைய சித்தம் இல்லாத பிசாசுடைய ராஜ்யங்கள் கட்டப்படுதுன்னா அதில் கொஞ்சம் சீரியஸ் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக கூடி இருக்கிறோம், ஆனால் உங்கள் வீடுகளில் நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது தானியேல் அதை செய்தார். எப்படி செய்ய போறார், என்ன பண்ண போறார், அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வேலை உட்கார்றது அவர் சமூகத்தில், அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. நம்ம வேலை என்ன வேலை, உட்கார்றது. தானியேல் உட்கார்ந்து அவர் அழுதார். எதுக்கு அழுதார் தெரியுமா? எனக்கு சோப்புத்தாரன் சீப்புத்தாரன் அல்ல. அவர் எதுக்கு அழுதார்னா தேசத்தின் பாவங்களுக்காக அவர் அழுதார். இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோம்னா எங்க முற்பிதாக்கள் செய்த தவறுகள் தான் ஆண்டவரே. அறிக்கையிட்டு அழுது 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 வேதம் சொல்கிறது, கர்த்தர் தானியேலின் ஜெபத்துக்கு செவி கொடுத்து கர்த்தர், ஆமென் சோத்திரம், கோரேசை கொண்டு வந்து தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். ராஜ்யங்களே ஆண்டவர் மாற்றினார். அதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த பாரம் நமக்கு வேணும், தேசத்தை குறித்த பாரம் வேணும். கடைசி நாட்கள்ல ஆமென் தேவனுக்கு நேராய் நம்ம திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்பெஷல் பிரேயர் நம்ம உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது சில காரியங்கள் நீங்கள் பிரச்சனைகள் சந்திக்கிறீங்களா? ஏதோ மாந்திரிக கட்டு போல இருக்கு, குடும்பத்தில் ஒரே போராட்டமாக இருக்கு, இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திக்கிறீங்க, சில காரியங்களை பார்க்குறீங்கன்னா அப்படியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முடிந்தால் உபவாசித்து அதை கிளியர் பண்ணாமல் எழும்பக்கூடாது. ஹல்லேலூயா. அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி இவங்க மனசுல வச்சு வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பிரச்சனைன்னு தெரியுதா,
நான் ஜோமனா தான் செய்யேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக தான் போகிறேன், ஆனால் என் பிரச்சனை மாறல. அப்படி கிடையாது. இந்த பிரச்சனையை, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆவி. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிசாசு நிற்கிது. ஹல்லேலூயா. இது ஸ்ட்ராங்கான ஒரு காரியம் இதுக்கு விரோதமாக இருக்குது. அப்போ இதுக்கு இந்த ஸ்ட்ராங்கான ஆவியை எதிர்க்கணும்னா நான் கொஞ்சம் ஆவியில் பலப்படணும், நான் கொஞ்சம் ஆவியில் ஸ்ட்ரென்த் ஆகணும். இந்த தானியேலுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளாமடி முடியாதபடி வானமண்டலத்தில் பெர்சியாவின் அதிபதியாகிய ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையான ஒரு ஆவி அவனுக்கு விரோதமாய் போராடிச்சு. ஆனால் தானியேலால் அந்த ஆவியை எதிர்க்க முடிந்தது. காரணம் என்ன? தானியேல் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் இருந்தார். 21 நாள் ஃபாஸ்ட் பண்ணார் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து. அந்த ஆவியில் அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அது நமக்கு தேவை என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அதனால நம்ம இந்த ஸ்பெஷல் பிரேயர்ஸ் அடிக்கடி உட்காரணும், தெய்வ சமூகத்தில் உட்காரணும். இரவு நேரங்களில் உட்கார்ந்து தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். டெய்லியும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் இப்படி எதிர்பார்க்க கூடாது. சொல்றது எது பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. டெய்லியும் காலையில் எழும்பணும், ஜெபம் பண்ணணும் 10 நிமிஷம், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் வரணும், சாப்பிடணும், அப்படி இழுத்து மூடிட்டு தூங்கணும், திரும்பியும் காலையில் அதே ரொட்டேஷன் இருக்கு. இல்லை, ஸ்பெஷலாக ஒரு நாள் நான் தூக்கத்தை தியாகம் பண்ணி நான் வீட்டில் நைட்டு உட்காந்து நான் ஜெபம் பண்ண போகிறேன், அப்படி ஜெபம் பண்ண ஒரு நாள். இப்படியெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இருந்தால் கர்த்தர் நமக்காக நிச்சயமா எழுந்தருளி அற்புதங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம உப்பு சப்பில்லாம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றனால தான் சில வாழ்க்கையில சில போராட்டங்கள் இன்னும் மாறல, சில பிசாசுகள் இன்னும் நம்ம வாழ்க்கையில அது போராடி கொண்டு அதனுடைய அஸ்திபாரங்களை அது போட்டுக்கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு நம்மை உணர்வுள்ளவர்களாக ஆவிக்குரிய விஷயத்துல இன்னும் ஜாக்கிரதையோட மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ஸ்பெஷல் பிரேயர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். ஸ்பெஷல் உபவாசங்கள் மிக அவசியம். அனுதினமும் அதை செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம். இன்னும் நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தேசத்தில் நடக்குங்கிற அருவருப்புகளை குறித்த ஒரு பாரம் எஸ்ராவுக்கு உருவாகிறது. பாருங்க, எஸ்ரா 9ஆம் அதிகாரம் வாசிங்க. 9:3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்ன பண்ண சொல்லுங்க. அப்படின்னு சொல்றாரு, உட்கார்ந்து இருந்தேன். திரும்ப அந்த வார்த்தை வருது பாத்தீங்களா? ஹல்லேலூயா. எப்படி எங்க போய் உட்கார்ந்தாராம்? தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருந்தாராம். 4ஆம் வசனத்துல பாருங்க, அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடு கூடிக்கொண்ட. எல்லாம் கொஞ்சம் இது குரூப் பிரேயர். தானியேல் பண்ணது தனி ஜெபம், உட்கார்ந்தார். இது குரூப் பிரேயர். நானும் அந்தி பலி செலுத்துமட்டாக திகைத்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நம்ம திகைக்க மட்டும்தான் செய்வோம். நம்ம என்ன செய்வோம்? சில பிரச்சனைகளை பார்த்து திகைச்சிட்டே இருப்போம். என்ன இப்படி இருக்கு, என்ன இப்படி இருக்கு, என்ன இப்படி இருக்குன்னு. ஆனா எஸ்ரா திகைக்க மட்டும் இல்ல, கூடி கொண்டு இருந்தார். அடுத்த வசனத்துல பாருங்க, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே நான் எழுந்து என் கைகளை தேவனுக்கு நேராக நான் விரித்தேன். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் விரும்புறார். இதெல்லாம் இவங்களாம் அவங்க சொந்த விஷயத்துக்காக ஜெபிக்கல. தானியேல், எஸ்ரா எல்லாம் அவங்க சொந்த காரியத்திற்காக ஆண்டவர்கிட்ட பாடல. நீங்க அதை பின்னணியை படிச்சு பாருங்க. தேசத்திற்காக மட்டுமே. என் பிரச்சனை தீரணும், எனக்கு கடன் பாரம் மாறணும், என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு அது வேணும் இது வேணும், அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணல. ஒன்லி ஃபார் நேஷன். தேசத்திற்காக அழுதார்கள். கர்த்தர் இந்த பரிசுத்தவான்களை எடுத்து மகிமையான காரியங்களை தேசத்திலே செய்தார். ஏன் ஆண்டவர் செய்தார்? நான் அவங்க தேசத்துக்காக அழுதார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேசத்துல பயன்பட்ட எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் இதுவரைக்கும் பயன்பட்ட யாரானாலும் சரி, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க தேசத்துக்காக அழுகிறவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிதான் ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்தான். நீங்க அந்த வசனத்துல அழகாக போடப்பட்டு இருக்கிறது பாருங்க. அவர் தன்னுடைய என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று,
எங்கள் குற்றம் வானம்பரியந்த வளர்ந்து போயிற்று. யார் செஞ்சது? யார் செஞ்சது? அவங்க முற்பிதாக்கள் செஞ்சதை சொல்றாரு, அவர் செஞ்சதல்ல. ஹல்லேலூயா. உமக்கு முன்பா நான் கேவலம் படுற ஆண்டவரை முன்னாடி நிக்கிறதுக்கே எனக்கு கூச்சமா இருக்க ஆண்டவரே. அவர் செஞ்ச தவறு அல்ல. பாருங்க என்ன ஒரு பாரம் பாருங்க அவர்களுக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட பாரம் நமக்கு இல்லாம இருக்கக்கூடாது ஒரு நாள். ஹல்லேலூயா. தேசம் எப்படி மாறுங்க? நம்ம தேசத்துல மாற்றம் எப்படி வரும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நம்ம தேசத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல, இவ்வளவு காரியம் நீங்க ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து பேசுறீங்க, டிவியில பாக்குறீங்க, நியூஸ்ல வாசிக்கிறீங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படி மாறும்? ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்களா ஆட்சி மாறணும்னு பிரச்சனை மாறி நினைக்கிறீங்களா? இப்போ ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் வந்தவன மாறி அல மாறாது, மாறவே மாறாது. இன்னும் பிரச்சனை கூட தான் செய்யும். நீங்க வேணா பாருங்க, 2026 இவர் வந்துட்டா எல்லாம் ஒன்றும் மாறாது, பிரச்சனை கூடும். தேசத்தை கர்த்தர் யாரை நம்பி தெரியுமா வச்சிருக்காரு? ஜெபிக்கிறவர்களை மட்டும்தான் நம்புறாரு. நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் அரசியல்வாதிகளை நம்பவே இல்லை. கர்த்தர் எந்த தலைவர்களையும் நம்பல. ஜெபிக்கிற, முழங்கால் போடுகிற, அழுகிற எஸ்ராக்களை, நெகேமியாக்களை, தானியல்களை கர்த்தர் நம்பி இருக்கிறார். இந்த சீரியஸ்னஸ் நமக்கு ஒரு நம்ம என்ன செய்வோம்னா அவரு சரியில்லை, இவரு சரியில்லை, நம்ம திகைக்க மட்டும் தான் செய்வோமே தவிர நம்ம ஒரு நாளும் தேவனுக்கு முன்பாய் கையை விரிக்க மாட்டோம். என்னைக்கு கை விரிக்கிறோம்? தேசத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க கிராமங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க சுற்றி இருக்கிற பகுதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க ஒவ்வொரு ஊர்கள் பேரா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அந்த ஒரு பாரம் இருக்கட்டும். உங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு எழும்பக்கூடாது, அது சுயநலம். ஹல்லேலூயா. நீங்க நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அங்க இன்னொரு ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 1 அதிகாரம் 3ஆம் வசனம். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுன்னு நியூஸ் யாருக்கு வருதுன்னா நெகேமியாவுக்கு வருது. நெகேமியாவுக்கு இந்த நியூஸ் வரும் பொழுது அவர் அரண்மனையில ஒரு சீஃப் போஸ்ட்ல இருக்கிறார். அரண்மனையில பான பாத்திரக்காரனா இருக்கிறார். சீஃப் போஸ்ட், ரொம்ப மதிப்புக்குரிய வேலை அது. ஹல்லேலூயா. நெகேமியா பார்த்தா எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த அரண்மனையில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார். ராஜாக்கு பான பாத்திரம் கொடுக்கிறவங்க நம்பிக்கையான ஆட்களை தான் வைப்பாங்க, சும்மா எல்லாரும் கொண்டு வைக்க மாட்டாங்க. அதுல அவ்வளவு நம்பிக்கையான ஒரு ஆளாக அந்த புறஜாதி தேசத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரா? நான் உட்கார்ந்து அழுதேன். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி அழுதேன். அவர் அழ வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு லைஃப் செட்டில்டா இருக்காரு. அவருடைய லைஃப்ல நல்ல எல்லாமே அவருக்கு கிடைக்குது. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாருங்க, அவர் தேசத்துக்காக, தானியேல் சரி லைஃப் செட்டிலான மனுஷன், எஸ்ரா சரி நல்ல ஒரு ஆசாரியன், நல்ல ஒரு பிரதான பாஸ்டர், அவர் எங்க போனாலும் அவருக்கு மதிப்பு உண்டு. நெகேமியா அரண்மனையில நல்ல சுகமா வாழ்றாரு. ஆனா இவங்க 3 பேரும் தேசத்துக்காக அழுதாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த நெகேமியாவை கொண்டே அந்த அலங்கத்தை கட்டினார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவர். நீங்க எதற்காக அழுறீங்களோ உங்களை கொண்டே அந்த அற்புதத்தை செய்வார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா. நெகேமியா நியூஸ் வந்த உடனே குறை பேசிட்டு இல்லை. நியூஸ் வந்த உடனே அது இவங்கெல்லாம் தேவைதான், இவங்கெல்லாம் என்ன ஆண்டவர் சொல்லாத கேட்கல அப்படின்லாம் பேசிட்டு இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நம்ம தேசத்தில் பிரதமரையும் தலைவரையும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர பேசுகிற தப்பு இல்லை. அவங்கள குறித்து பேச ஏதோ டிஸ்கஸ், அது பிரச்சனை இல்லை. ஆனால் குறை மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தனி அறைகளில் போய் உட்கார்ந்து அழணும், தேசத்துக்காக அழணும். ஹல்லேலூயா. ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னா, தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். சொல்லலாம் ஜெபிக்கலாம், ஆனால் உங்களுக்கு இருதயத்தில் இந்த பாரம் இருக்கணும். எஸ்ரா முழங்கால் போடலை, ஆனால் இருதயத்தில் பாரம் இருந்தது. அந்த பாரம் நமக்கு வேணும். பாரத்தோடு தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, தேசத்துல தேவனுடைய கோபாக்கினியை கொண்டு வரும்படி கிரியை செய்கிற, தீய காரியங்களை தூண்டுகிற
பொல்லாத ஆவிகள். அந்த ஆவிகளுக்கு தெரியும் இதெல்லாம் செஞ்சா இந்த தேசத்துக்கு மேலே, இந்தியாவுக்கு மேலே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும்னு அதுக்கு தெரியும். தெரிஞ்சு சில விஷயங்கள் அது செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஆவிகள் கட்டப்படும்படியாக, அந்த கிரியைகள் கட்டப்படும்படியாக, தேசத்திற்காக கர்த்தர் இறங்கும்படியாக, நம்முடைய தேசத்துக்காக கர்த்தர் இறங்கும்படியாக எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு அழ தோணிச்சுன்னா நீங்க அழுது கூட ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, என் தேசத்திற்காக, ஹல்லேலூயா, என் தாய் நாட்டுக்காக, ஹல்லேலூயா, என் இந்தியா தேசத்திற்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். உரபாவுட தலரபா சந்துட தியா கபலபா தீ கபலரபா. தேசத்துல தேவனுடைய கோபாக்கினியை கொண்டு வருகிற அந்த காரியத்தை செய்ய வைக்கிற, ஹல்லேலூயா, பொல்லாத ஆவிகள் கட்டப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏசப்பா, எங்க இந்தியா தேசத்து மேல் இறங்குங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். எங்க இந்தியா தேசம் மேல் இறங்குங்க. நீங்க நினைக்காதீங்க அவர் ஆட்சிக்கு வந்துட்டா நடந்துரும், இவர் ஆட்சிக்கு வந்துடும். ஒன்றும் நடக்காது. உங்க பிரச்சனை அரசியல்வாதிகள் நம்பி இல்லை, உங்களை நம்பி தான் தேசம் மாற போகுது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவங்க நம்ம குறைந்ததுனால தான் இன்னைக்கு தேசத்துல ஏன் பிரச்சனை, தேசத்துல ஏன் இவ்வளோ குழப்பம் தெரியுமா? ஜெபிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க, தேசத்துக்காக அழுறவங்க குறைஞ்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இந்திய தேச கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ஜெய கொடி பறக்கணும். என் தேச கர்த்தரை அறியணும்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா, என் இந்திய தேசத்தின் பெயர், ஆமென், வேத புஸ்தகத்தில் 2 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தேசத்துக்கு முன்னாடி தோமாவை அனுப்பி வைத்தவர். ஹல்லேலூயா. தேசத்தை நேசிக்கிறே. எங்க இந்தியா தேசத்தில் மேல் உம்முடைய கோபாக்கனை வரக்கூடாது. எங்க தேசத்துக்காக இறங்குங்க. எங்க தேசத்து மேல் உம்முடைய கோபாக்கனை வந்துடக்கூடாது. எங்க தேசத்துக்காக இறங்குங்க. தேசத்தை ரட்சியுங்க. தேசத்தில் உம்முடைய வல்லமை ஊற்றுங்க. தேசத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுங்க. தேசத்தில் உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க. எங்க தேசம் இயேசுவை காணட்டும். உராபா சந்துடா தியா கபலபரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபங்களை கேட்கிறபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். அடுத்த பாயிண்ட், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகராகிய தேவாதி தேவனை ஆராதிக்க விடாமல் பக்தி என்ற பெயரிலே தவறான நம்பிக்கைகள், ஜனங்களுக்குள் விதைக்கிற, ஆமென், சில விஷயங்கள், ஹல்லேலூயா, இவைகளுக்கு பின்னாக போராடுகிற போராட்டங்கள், ஜனங்களுடைய கண்கள், மனக்கண்கள் குருட்டாட்டம் பண்ணி வைக்கப்பட்டு இருக்கிற இந்த காரியங்கள், இந்த தீய வல்லமைகள் அழிக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். தேசத்தில் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள், எல்லா இதுக்கு பின்பாய் போராடுகிற சத்துருடைய பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஹல்லேலூயா. இந்த வஞ்சிக்கிற ஆவிகள், இந்த பக்தி என்கிற பெயரிலே தேசத்தை கெடுக்கிற ஆவிகள், உடபா உள்ளதையான் தரபரபா, ஜனங்களுடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற ஆவிகள் தேசத்தை விட்டு மாறி போகும்படியா ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். மெய் தெய்வத்தை அறியும்படியான, ஆமென், கர்த்தர் கிரியை செய்யோ. ஹல்லேலூயா. ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்களாக, அறிந்து கொள்வார்களாக, அறிந்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல மனிதர்களை ஆராதிக்கிற பழக்க வழக்கங்கள், மனிதர்களை ஆராதிக்க வைக்கிற கிரியைகள், மனிதர்களை தெய்வமாக ஆராதிக்கிற பழக்க வழக்கங்கள் எங்கள் தேசத்தை விட்டு மாறி போவதாக. ஊராபவுடா தியாந்தல ஹந்தரா தி கபா சந்துடா. அந்த பொல்லாத கிரியைகள், அந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற போராட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும். மனிதர்களை, ஆமென், ஆராதிக்க
பாதிக்க வைக்கிற அசுத்த ஆவிகள், வஞ்சக ஆவிகள் தேசத்தை விட்டு மாறி போகட்டும். ஆமென். மாம்ச இரத்தமுடைய சாதாரண மனுஷன் முன்பாக அவன் பாதத்தில் போய் விழுந்து கிடக்கிறாங்களப்பா. இப்படிப்பட்ட அசுத்தங்கள், அருவருப்புகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறட்டும். உமக்கு நேராய் எங்கள் முகத்தை நேராக்குகிறோம், எங்கள் கைகளை உமக்கு நேராய் விரிக்கிறோம். எங்கள் தேசத்துல ஒரு இரக்கம், அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதுபோல ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு, நல்ல ஆவியில பலத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். மாந்திரிகம், சூனியங்கள், இப்படிப்பட்ட கிரியைகள் இந்த கடைசி நாட்களில் எந்த கிராம பகுதியில் போய் ஊழியம் பண்ணாலும், எந்த குடும்பத்துக்குள்ள போனாலும் அங்கே போய் ஜோம் பண்ணால் அங்கே ஒரு மாந்திரிகை கட்டு இருக்கு, அதுக்கு ஒரு போராட்டம் இருக்கு. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஹாலையில் ஜனங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. இந்த மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படணும். இந்த பில்லி சூனிய கிரியைகள், இந்த பிசாசனுடைய பலிபீடங்கள், ஹல்லேலூயா, அதை பழிக்கவே கூடாது. அவனுடைய வல்லமைகள் பழிக்கவே கூடாது. அது போல இல்லாமல் இந்த கோயில்களில் மட்டும் இல்லாமல் காடுகளில், குகைகளில், மலை பிரதேசங்களில் உட்கார்ந்து ஆமேன் சோத்திரம் இந்த மாதிரிப்பட்ட கிரியைகள் செய்து கொண்டிருக்கிற இவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரீகா ஷட்டா லா ரா பா டா லா ரா பா தீராமா ஷந்துடா தியா டா லா ரா பா தீக்கடரகந்தடபோ ரியாந்தடபல ரபரபா. இந்த பொல்லாத கிரியைகள் முற்றிலுமாய் சுட்டரிக்கப்படும்படியே ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினியை பேசுகிறோம், கர்த்தருடைய அக்கினியை பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அவனுடைய பலிபீடங்கள், அந்த மந்திரவாதின் பலிபீடங்கள் கவிழ்க்கப்பட்டு போகட்டும், சுட்டரிக்கப்படட்டும். உடபல துடபரபா ஷிடபர கந்தலரபா இரபர கவலபரபா. எத்தனையோ குடும்பங்கள் ஆமென் இந்த மந்திரத்தால் அழிந்து போறாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. இந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. ஓ ஹல்லேலூயா. எங்கள் இந்திய தேசத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். அமைதியா இருக்காதீங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை சொல்லி வாய்களை திறந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ரிகபா ஹந்துடா ரிகபடதலரபா இரபா ஷந்துடா யக்கபலபரபரபரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ். அந்த கிரியைகள் மேல் கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். இந்த கிரியைகள் சுட்டரிக்கப்படட்டும். மந்திரவாதிகள் தொடுங்கப்பா, மந்திரவாதிகளை ரட்சிங்கப்பா. ஓ ராபா லா ராபா ஷத்தா ராபா லா ராபா. ஓ எஸ், தொட்டனா மந்திரவாதியை ரட்சித்து ஒரு ஊழியக்காரனாய் மாற்றினது போல ஆண்டவரே, இந்த குடுகுடுப்பு காரவர்கள், மந்திரவாதிகள், இந்த பில்லி சூனியம் பண்றவங்க, இவங்களெல்லாம் தொடுங்க, ரட்சிங்க, ரட்சிங்க. இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. அல்லேலூயா. அடுத்ததாக, தேசத்தில் அதிகார ஸ்தானங்களில் கிரியை செய்கிற, துரைத்தனம் பண்ணுகிற சில அசுத்த ஆவிகள், மத கலவரங்கள், இன கலவரங்களை தூண்டுகிற, ஜனங்கள் தங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற இந்த மதவாதிகள், அரசியல்வாதிகள், தீவிரவாதிகள், திரைப்பட துறையினர், பெரும் தொழில் அதிபர்கள், இப்படிப்பட்டவங்க ஆமை இந்த மாயைக்குள் சிக்கி இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த திரை அந்த இதில் இருக்கிறவங்க மேலே ஒரு பைத்தியம் போல அவர்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம். ஹல்லேலூயா.
அவர்களும் தங்களை ஜனங்கள் கட்டுப்பாடுகள் வைக்கிறதுக்காக அவங்களும் பல உபாய தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேசத்தில் கிரியை செய்கிற இந்த அரசியல் ஸ்தானங்களிலே கிரியை செய்கிற சத்துருடைய வல்லமைகள், மனித தந்திரங்கள் அழிக்கப்படும்படியாக எல்லாரும் ஜோமனோமா. ஹல்லேலூயா. அதிகார ஸ்தானங்களிலே கர்த்தருடைய கிரியை உண்டாகட்டும். எங்க தேசத்தை ஒரு பரிசுத்தவான் ஆளணும். ஜோமண்ணுங்க பார்ப்போம். ஒரு தானியல் எங்க தேசத்துல எழுப்பி தாரோம். கர்த்தர் எப்படி செய்வார் என்று தெரியாது, ஆனா கர்த்தர் அதை செய்யணும். கர்த்தாவே, எங்கள் இந்தியா தேசத்தை ஆளும்படியாய் ஒரு தாவீதை எழுப்பி தாரோம். எங்கள் தமிழ்நாட்டை ஆளும்படியாய் ஒரு செருபாபேலை எழுப்பி தாரோம். எல்லாரும் ஜோமண்ணுங்க, ஜோமண்ணுங்க. ஹல்லேலூயா. தூராபா சந்தோடா ரீகாபாலா ராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்மார்கள் ஆளும் பொழுது ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் அப்பா. ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர்களை எழுப்பி தாரும். இந்த மதவாத, இனவாத, ஜாதிவாத இப்படிப்பட்ட பிரிவினை இல்லாத தலைவர்களை எழுப்பி தாரு ஆண்டவரே. நீராபா சந்துடா ரீகாபாலா ராபா. அந்த அரசியல் காரியங்களை தங்களுக்கு சாதகமாய் மாற்றக்கூடாதப்பா. தேசத்தின் மேல் கர்த்தர் இறங்கும், தேசத்தின் மேல் கர்த்தர் இறங்கும், தேசத்தின் மேல் கர்த்தர் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறபடியால் கர்த்தர் நம்ம எல்லாரும் சோதரம் பண்ணலாமா? சோதரம், சோதரம். நம்முடைய இந்த தேசத்துக்கு கடைசி ஜெபம் நிறைய காரியம் இருக்குது, ஜெபிக்க ஆசையா இருக்குது. ஆனாலும் நேரம் இல்லை. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஜெபம் பண்ண போறோம். இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது. அதனால கடைசியாக தேசத்திற்காக, இந்த தேசத்தின் மேல், இந்தியா தேசத்தின் மேல் போராடுகிற நம் வானமண்டல ஆவிகள், கிரியைகள் முற்றிலுமா அழிக்கப்படும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபௌடதன ஹந்தலரா சந்தடா கபலபரபா. அந்த ஆவிகளுடைய சேனைகள் சிதறடிக்கப்படுவதாக. எங்கள் இந்தியா தேசத்தின் மேல் போராடுகிற ஆவிகளுடைய சேனைகள் சிதறடிக்கப்படுவதாக, சிதறடிக்கப்படுவதாக. தேசத்தின் மேல் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் வல்லமை உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் இந்தியா தேசம் இயேசுவை அறியட்டும். ஜோமன்லாமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ அக்கினியை போட வந்து அதை இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன்னு சொன்னீரே. எங்கள் இந்தியா தேசத்து மேல் அக்கினி ஊற்றவங்க, அக்கினி ஊற்றுங்க, அக்கினி ஊற்றுங்க. ஒரு அபாலதடபா சந்தரபரபரபரபரபரபா. ஓ ரிகவடதுலரபா சந்துடதியா கபலபரபரபா. ஓ இயேசுவே, எங்கள் இந்தியா தேசம் இயேசுவின் தேசமாய் மாறட்டும். இந்த வார்த்தையை சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஓ ஒரு கிறிஸ்தவ நாடாய் மாறட்டும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். ஈராபா உலாடா ரஹந்தரா சந்துடா ரகபலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தின் மேல் ஒரு அசைவு உண்டாகட்டும். சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படட்டும். எங்கள் தேசத்தின் மேல் பரிசுத்தாவின் அசைவு உண்டாகட்டும். பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்தாவின் அக்கினி தேசத்தை தொடட்டும். ஷிகாபா உலாடா ரகபரா. கர்த்தாவே எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ரீகாபாடா தூளாவரபரபா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். எங்கள் தேசத்துக்காக எழுந்தருளோப்பா, எங்கள் தேசத்துக்காக எழுந்தருளோ. தீராபா சங்கோடா பரபலரபா. ஆமே, ஆமே. அருமையான கர்த்தருடையவர்களே, நம்ம டெய்லியும், நீங்கள் இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த பழக்கம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, நல்லது. இல்லாமல் இருந்தால் தயவு செய்து ஒரு 10 நிமிஷமாவது டெய்லி இந்தியாவுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நம்ம தேச உலக நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்களை நம்பி தான் இருக்கார். நான் திரும்ப நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் உங்களை நம்புகிறார். ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேசத்துக்காக. நம்ம எல்லாம் எழும்பினோன்னா நிச்சயமா தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தேசத்துக்காக இறங்கி அற்புதம் செய்யும்படியாய் 2 கரத்தை பரலோகத்தினராய் உயர்த்தி எஸ்ராவை போல இந்தியா தேசத்தை நம்முடைய கண் முன்னாய் வைத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்தியா தேசத்தை உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து எஸ்ராவை போல
பரலோக தேவனுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். சோத்ர 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 சோத்ர. நீங்க சோத்திரம் சொல்ல சொல்ல தேசத்தின் மேல் கர்த்தருடைய கிருபை உண்டாகும். சோத்ர 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 சோத்ர. அப்படியே கரம் உயர்த்தி பாடலாமா? என் தேச எல்லை எங்கோ அப்பா நீ ஆள வேண்டோ. என் தேச எல்லை எங்கோ அப்பா நீர் ஆள வேண்டோ. வறுமை எல்லாம் மாறனோ ஆவிக்குரிய ஓ வறுமை எல்லாம் மாறனோ. வன்முறை எல்லாம் ஒழியனோ தேசத்தில் வன்முறை எல்லாம் ஒழியனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் செய்வதுதானே. அல்லேலூயா. அடுத்த காரியம் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது நம்ம யாருக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, சங்கீதம் 69 சங்கீதம் 10 வசனத்தில் 10 வசனம் அப்புறம் 14 15 வாசிங்க. சங்கீதம் 69 10 14 15. சங்கீதம் 69 10 14 வாசிப்போம். அடுத்த வசனம். அடுத்த வசனம். என்னை கடாச்சித்தரலும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, என்னை கடாச்சித்தரலும். அப்படியே வலது கருத்தை வந்து சொல்லுங்க, என்னை கடாச்சித்தரலும், என் மேல் உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும். ரெண்டாவது, நம்ம நமக்காக அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது சில கிரியைகள் நமக்கு விரோதமாக வரும். நான் சொல்கிறேன், இந்த பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்கள் ஒரு குடும்பத்துக்காக, உதாரணமாக ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் பாரப்படுறீங்கன்னா, இல்லை பயப்படுறதுக்காக சொல்லலை, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கா சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் போராடுற ஆவிகள் என்ன செய்யும்? நம்மகிட்ட அதை எதிர்த்து வரும். ஒன்றும் பண்ணிடாது, நம்ம உண்மையாக நம்ம ஜெபம் பண்ணால் ஒன்றும் செஞ்சுக்கிடாது. ஆனால் அது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக அது எதிர்க்கும். இப்போ தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னா சும்மா இல்லை, நீங்கள் சும்மா ஜெபிக்கிறது இல்லை, கண்டிப்பாக அந்த ஆவிகள் நம்மளை என்ன செய்யும்? டிஸ்டர்ப் பண்ணும். ஆனாலும் நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா. ஒன்று, அவருடைய சித்தம் இல்லாமல் தலையில் உள்ள முடியை கூட தொடவே முடியாது. ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்காக அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணிடணும். நம்ம ஆவியில் நல்லா பலப்பட்டுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே இப்பொழுது ஒரு 5 நிமிஷம் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இதில் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இல்லை, ஏன்னா உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாரும் உங்களுக்காக ஒரு 5 நிமிஷம் எந்தெந்த காரியங்களையும் சத்தமாக ஜெபம் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து மௌனமாக கூட ஜெபிக்கலாம், எப்படியாயிலும் ஜெபிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் உங்கள் சொந்த காரியங்களை ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துகிற சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆவியில் நீங்கள் பலப்படுங்க. அடுத்த பாயிண்ட் நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இபாலா துணாமா ஷெட்டே மகா துடாலா கட்டரப உடதா.
நீ விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஸ்தலத்துல செய்யப்படுற ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் கவனித்திருக்கிறது. ஓ ராக்கா பாலா, இயேசு உங்கள் அருகில நின்று ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிங்க. மகந்துல செந்தடா தீட்டே லா ராகா. தெய்வமே, எந்த காரியத்துக்காக இப்படி பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அதில் ஒரு அற்புதம் காணட்டும், அதில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அதில் ஒரு காரியம் ஆண்டவரே இப்படி பிள்ளைகள் அற்புதத்தை காண்பார்களாக. ஆமேன். தாவீது என் ஆத்துமா ஆமேன் வாடும்படி உபவாசித்து அழுதேன்னு சொல்கிறார். நடந்தது என்ன? கர்த்தர் அவரை சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார், கர்த்தர் அவரை கடாட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு மிராக்கிள் காண்பார்களாக, ஒரு மிராக்கிள் உண்டாவதாக, ஒரு மிராக்கிள் சம்பவிப்பதாக. இந்த ஜெப நேரத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த ஜெப நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், மரியாளுக்கு செய்தது போல நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். மரியாளுக்கு செய்தது போல நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். மரியாளுக்கு செய்த அற்புதம் என்ன தெரியுமா? இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நேச்சுரலா இதுவரை நடந்ததே கிடையாது, நேச்சுரலா இதுவரை நடந்ததே கிடையாது. இக்கபா லகந்தடா. ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இது மனித வார்த்தை இல்ல, தெய்வம் சொல்லுகிறார், மரியாளுக்கு செய்தது போல நான் செய்ய போகிறேன். ஆமீன். தூரத்தில் பார்க்கிறவங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியானது மிராக்கிள், மிராக்கிள் இதுவரைக்கும் சரித்திரத்தில் நடந்ததும் இல்லை, இனி நடக்க போறதும் இல்லை. தட்ஸ் a miracle. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயதானவர்கள் குழந்தை பெற்றிருக்கிறாங்க, ஆனா ஒரு கன்னிகை கர்ப்பவதியானது அது ஒரு மிராக்கிள். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். இந்த ஜெபத்துல வந்திருக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போகிறார்? தீ ராபா ஷந்தடா நீ கபா ஹந்தடா பாலராபா. நான் செய்வேன். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும், கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். நீ இதை பாப்ப, நீ இதை பாப்ப. ஷிகபாடா தூடாலா கபாலா ராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். திரும்ப ஆவியானவர் சொல்லுகிறார், மரியாளுக்கு செய்ததை நான் செய்வேன், நான் செய்வேன். Thank you Holy Spirit. நம்புங்க, நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. சிலர் இன்னும் நீ யோசிக்கிறீங்களா எப்படி நடக்கும்? நம்புங்க, நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நன்றியோடு ஸ்தோத்திரம். நன்றி மகு ஸ்தோத்திர, நன்றி மகு ஸ்தோத்திர, நன்றி மகு ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவுமில்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மாலே கூடாத அதிசயம் எதுவுமில்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்றுமே எதுவும் இல்லை. கூடாது என்ற வார்த்தைக்கு அவரிடத்தில் இடமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். மூன்றாவதாக நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனத்தை
ஒருவர் வாசிங்க. யோவேல் 1:13. பழைய ஏற்பாடு 1000 அலறுங்கள். போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டதே. ஹல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை பாருங்க, பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்க. ஏன் பலிபீடத்தின் பணிவிடைக்காரர் அலற சொல்றாருன்னா, பலிபீடத்துல என்ன இல்லைன்னா அக்கினி இல்லை. பலிபீடத்துல என்ன இல்லை? அக்கினி இல்லை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி சபைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். சபைக்காக நம்ம இன்னைக்கு தேசத்துல சபைகள்ல அக்கினி இல்லாததான் சத்ரு தேசத்தை சீரழிப்பதற்கான காரணம். சபைகள், சபைன்னு சொல்லும் போது ஒரு கட்டடம் மட்டுமல்ல, இங்க கூடி வருவது மட்டுமல்ல, நமக்காகவும் நம்மவும் சபையா தான் இருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கினி இல்லை. அக்கினி வேணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அக்கினி வேணும், எனக்கு அக்கினி தாரும். பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்கள். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தர் நம்மை ஆசாரிகளாய் ராஜாக்களாய் வைத்திருக்கிறார். நம்ம தான் அலறணும். பலிபீடத்தில் அக்கினி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? அலற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் வழக்கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, எங்க சபைகளில் அக்கினி ஊற்றும், என் மேல் உம்முடைய அக்கினி ஊற்றும். எங்கள் தேசத்தின் மங்கி இருக்கிற சபைகளில் அக்கினி ஊற்றும். நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில் அநேக சபைகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. அவைகள் மேல் அக்கினி ஊற்றும். பலிபீடத்தின் பணிவிடைக்காரர்களே அலறுங்க. தேசத்துக்காய் சபைக்காய் அலறுங்க. ஊழியர்காரர்களுக்காய் அலறுங்க. ஓராபா சந்தோடா ரீகாபாலா ராபா. ஏசப்பா, இன்னைக்கு சபைகள்ல பானபலி இல்ல, போஜன பலி இல்ல. பானபலி என்றால் பரிசுத்த ஆவி, போஜன பலி என்றால் அவர் தருகிற வார்த்தை, அது இல்ல. அதற்காய் ஜெபிங்க. ரீபாலா தோடாபா சந்தோடா ராட்டாலா ரா தியாந்தாராபா. சபைகள்ல கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படியாய் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? சபைகள்ல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆவிக்குரிய சபைகளை எழுப்புதல் உண்டாகட்டும். நம்ம சபையில இன்னும் எழுப்புதல் உண்டாகட்டும். இன்னும் இந்த ராமதன்ல ஃபுல் காஸ்பல் சபையில் எழுப்புதல் உண்டாகட்டும். தேசம் எங்க இருக்க சபைகள் எழுப்புதல் உண்டாகட்டும். ஒரு ரிவைவல் சபைகள்ல உண்டாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலிபீடத்தில் அக்கினி இல்லப்பா. பலிபீடத்தில் அக்கினி இல்லப்பா. பலிபீடத்தில் அக்கினி ஊற்றும்பா, ஊற்றும்பா, ஊற்றும்பா. தீரபா சந்துடா ராக்டாலா ரபா திரபர கபடபலபரபா. பலிபீடத்தில் அக்கினி ஊற்றும். பலிபீடத்தில் அக்கினி ஊற்றும். பலிபீடத்தில் அக்கினி ஊற்றும். பலிபீடத்தில் அக்கினி ஊற்றும். எஸ் எஸ் எஸ். ஹல்லேலூயா. சில சபைகள் மந்த நிலையில் இருக்கிறது. நாங்க குறை சொல்லல, ஆனா ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்கினி ஊற்று, அக்கினி ஊற்று. எஸ் லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் சபையிலும் இந்த எழுப்புதல் போதாது, இன்னும் எழுப்புதலை ஊற்றும், இன்னும் எழுப்புதலை ஊற்றும். காலம் கடைசி, எழுப்புதலை ஊற்றும். பலிபீடத்தில் அக்கினியை ஊற்று, பலிபீடத்தில் அக்கினியை ஊற்று. பலிவிடையின் பணிவிடைக்காரரே அலறுங்க. ஓ ராபா ஷக்கரா துடாபா கபலபரபரபா. பரிசுத்த உபவாச நாளை நியமித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தில் கூடி நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீராபா சந்துடா ரியா கபலபரபா. ஆமே. நீங்க யோவேல் 2:12 பாருங்க. யோவேல் 2:12 பாருங்க. 12ல இருந்து அப்படி கீழே வாசிங்க.
ம் 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 ஆ ம் உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ம் ம் ஆ ஆ ம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, அந்த யோவேலுக்குள்ள அவன் ஜெபம் பண்றாரு, சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க இருதயத்தை கிழிங்கன்றார். உங்க இருதயத்தை கிழிங்க. இருதயம் கிழிக்கணும்னா அது சாதாரண வேலை கிடையாது. வஸ்திரத்தை ஈஸியாக கிழிச்சிடலாம், ஆனால் இருதயத்தை கிழிப்பது ரொம்ப கடினம். நம்ம இருதயம்லாம் உடையணும். இருதயத்தை கிழிங்க. ஏன்னா அந்த ஜனங்கள் ரொம்ப பெருமையோடு இருக்கிறாங்க. அந்த யோவேல் நாட்களில் வாழ்ந்த ஜனங்கள். உங்கள் இருதயத்தை கிழிங்க. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கலாம். பாருங்க, தாவீது இருதயத்தை கிழித்து ஜெபம் பண்ணாரு. ஆனால் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு வேற ஒரு காரியம் செய்தார், ஆனால் செவி கொடுக்கல. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கலாம். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது இப்படி ஒரு மனநிலையோடு ஜெபிக்கணும். ஏசப்பா, நான் ஜெபம் பண்றேன், என் கடமை நீர் என்னை ஜெபிக்க வைக்கிற, நான் ஜெபம் பண்றேன், ஆனா நீர் இறங்கணும் ஆண்டவரே, நீர் இறங்கணும் அப்பா, கண்டிப்பா இறங்கணும் அப்பா. என்ன நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணிட்டேன் அதனால கண்டிப்பா நடந்தேன் அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் இறங்கணும். நம்ம உண்மையில நான் சொல்லட்டுமா, நம்மளுடைய தேசத்தின் பாவம் இல்லைன்னா சபைகளில் இருக்கிற பாவங்கள் அதிகம், நம்முடைய அழுகை குறைவு. பாவம் அதிகம், அழுகை குறைவு. நம்ம செய்த தவறுக்கு தகுந்தாற் போல் நம்ம இன்னும் அழலை. தேசத்தில் இருக்கிற மந்த நிலைக்கு ஏற்றாற் போல் நம்ம அழலை. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் நம்மால் அழவ முடியாது. அதுக்காகத்தான் வேதம் சொல்கிறது, இயேசு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக அழுது கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம வேலை என்னன்னா, நம்மளால் முடிந்தவரை அழணும், நம்மளால் முடிந்தவரை இருதயத்தை கிழிக்கணும். அப்போ ஒருவேளை கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் இறங்கிட்டார் அப்படின்னா ஹல்லேலூயா. ஏசாயா 57:15 சொல்லுது. ஏசாயா 57:15, நித்திய வாசியும் பரிசுத்தம் என்கிற நாமம் உடையவராகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்கிறார். வசனத்தை நல்லா கவனிங்க. உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தானத்திலும் வாசம் பண்ணுகிற நான். ஆண்டவர் எங்க வாசம் பண்றாரு சொல்லுங்க? உன்னதத்தில் வாசம் பண்றார். சொல்லுங்க, உன்னதத்தில் வாசம் பண்றார், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்றார். இந்த வார்த்தையை சொல்லுங்க, எங்க வாசம் பண்றார்? உன்னதத்தில் வாசம் பண்றார், பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்றார். அப்படிப்பட்ட தேவன் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்கள் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. உன்னதத்தில் வாசம் பண்ற தேவன் நொறுங்குண்ட பணிந்த ஆவியாகிய நம்மிடத்தில் வாசம் பண்ணணும். அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஏசப்பா, இந்த தேசத்தில் சபைகள் மேல் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஒருவேளை அவர் இறங்கி போஜன பலியும் பான பலியும் செலுத்துற ஆசீர்வாதத்தை தருவார் என்று நம்ம தாழ்த்தி ஒரு விஷயம் கூட ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தின் மேல் சபைகளின் மேல் கர்த்தருடைய இரக்கம் உண்டாகும்படியாக இன்னைக்கு சபைகள்ல முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு என்னன்னா, அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறாங்க, அநேக கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறாங்க, கள்ள ஆராதனை எழும்பி இருக்கிறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்கிற போலி ஆராதனை எழும்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு உண்மையான எழுப்புதல் வீரர் போல தங்களை ஆமென் பாவனை செய்து கொள்ளுகிற கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறாங்க. நாம யாரையும் குறை சொல்லல. நம்ம ஜெபம் பண்ணறோம், நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் இறங்கட்டும், ஆண்டவர் அவர்களையும் திருத்தட்டும். ஓ ராபா, கள்ள போதனை, கள்ள ஆராதனை ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஏசப்பா, இவைகள் தான் கிறிஸ்தவத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. கேட்டா நாங்க தான் எழுப்புதல் கொண்டு வர போறோம்னு சொல்றாங்க. ஓ அவரி கபா சந்துடா ரீ தலாரா. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில பிரதிஷ்டை இல்லை. கர்த்தர் அற்புதம் செய்யட்டும், இறங்கி அற்புதம் செய்யட்டும். நீராபா சந்துடா ரீ கபாலராபா. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும்.
ஆமென். ஜனங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை இனம் கண்டு கொள்ளட்டும். அநேகர் வஞ்சிக்கப்படுறாங்களே ஆண்டவரே. தீபலரபா சந்தரபா கபரபரபலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறங்கோ, இறங்கோ, இறங்கோ. இந்த கள்ள போதகர்கள் பாருங்க, அன்னைக்கு ஒரு சகோதரி சாட்சியில் நான் கேட்டேன், அவங்களுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்துட்டு அந்த சகோதரிக்குள்ள. காரணம் என்னன்னா, ஒரு விபச்சார ஆவி அந்த சகோதரிக்குள்ள வந்துட்டு. எப்படி தெரியுமா வந்தது? இவங்க இன்னொரு சிஸ்டர் கூட சேர்ந்து ஜோம் பண்ணும் பொழுது அந்த சிஸ்டர் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்குள்ள, ஒரு பாவத்துக்குள்ள மாட்டி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சகோதரி இந்த சகோதரி மேல் தலையில கை வச்சு ஜோம் பண்ணும் பொழுது அந்த சிஸ்டருக்குள்ள இருந்த ஆவி இந்த சிஸ்டருக்குள்ள வந்துட்டு. பாருங்க, இப்போ நீங்க கள்ள போதர்கள் யோசிச்சு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசி, கள்ள ஆராதனை, இவங்கெல்லாம் ஜோம் பண்றாங்க. இந்த ஆவி என்ன பண்ண தேசத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நம்ம இதுக்காக ஜோம் பண்ணணும். தேசத்துல இது பரவுது. அவங்க சொல்ற பெரிய வீரர்கள் போல, ஜெப வீரர்கள் போல காண்பிக்கிறாங்க, ஆராதனை வீரர்கள் போல காண்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த சில ஆவிகள் தேசத்துல பரவுது, ஜனங்களுக்குள்ள அது பரவுது. அவங்கள நம்புகிறவங்க அதை வஞ்சிக்கப்படுறாங்க. கர்த்தர் இறங்கும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் தேசத்துல இறங்கும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோட அதியாந்தரபா. பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே, நான் பணிந்த ஆவியுடையவனா என்னை மாற்றும். ஹல்லேலூயா. எனக்கு அது பணிந்த ஆவியை தாரும். எங்க தேசத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். ஒருவேளை ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி எழுப்புதல் வரலாம். ஆமென். தேசத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஒருவேளை ரட்சிக்கப்படலாம். யாருக்கு தெரியும்? ஷிகாராக அண்டதோலரபா கவலபரபா. நாங்க யாரையும் நியாயம் தீர்க்கல, நாங்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அப்போ 3 விஷயங்களுக்காக நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும். 1 தேசத்திற்காக, 2வது நமக்காக, 3வது சபைகள் ஊழியர்களுக்காக. ஹல்லேலூயா. நீங்க மற்ற காரியங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம், ஆனா இது ரொம்ப 3 ரொம்ப முக்கியம். தேசத்துல தேவ திட்டம் நிறைவேற இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம். தேசத்துல தேவ ராஜ்யம் கட்டப்பட இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். யாக்கோபு 4:8-10. ம் 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 ம். ஹல்லேலூயா. இதுல நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் சொல்றாரு என்னது? நம்ம வாழ்க்கை மாறணும். நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா வாழ்க்கை மாறாம இருக்கு. நம்ம இவ்வளோ நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம், எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். நம்ம இனி ரொம்ப கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உங்க கைகளை சுத்திகரிங்க, இருமனம் உள்ளவர்களை இருதயங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தம் படுத்துங்க. அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, வாழ்க்கை மாறட்டும். நம்ம நிறைய நேரங்கள் நம்ம ஜெபத்தை மாற்றுறோம், ஆனால் வாழ்க்கை மாறணும். நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கு ஏற்றார் போல் நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? மாறணும். ஹல்லேலூயா. ஆமாம். எனவே நம்ம ஜெபத்தின் நிறைவு பகுதியில் வந்துட்டோம். எல்லாரும் நேர் முழங்கால் பண்ணிடலாம். முடிந்தால் நீங்கள் நேர் முழங்கால் பண்ணிவிடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத விஷயங்கள் ஏதாவது இருக்குமானால் எனக்கு நீரே ஒரு விசை கூட இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தலை, ஆனாலும் நான் என்னை நீதிமானாக்கிறதில்லை.
என் மனசாட்சியிலும் பெரிய ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத விஷயம் என் வாழ்க்கையில் இருக்குமானால் என்னை விட்டு மாற்றி என் வாழ்க்கை மாறட்டும் ஏசப்பா. நான் இவ்வளோ நேரம் போய் நல்லா ஜோம் பண்ணிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறது இல்லை, என் லைஃப் மாறணும் ஏசப்பா. எல்லாரும் ஜோம் பண்ணலாமா? எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிட்டு திரும்ப பழைய வாழ்க்கை நான் வாழக்கூடாது, திரும்ப பழைய மாதிரி நான் யோசிக்கக்கூடாது, திரும்ப பழைய மாதிரி நான் இருக்கக்கூடாது. நான் ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ண என் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கணும்ப்பா, என் வாழ்க்கை மாறணும்ப்பா. ஈராபா சந்துடா ரேச்செல்லாம் மாந்தோ ரோக்கோ. என் வார்த்தை மாறணும், என் ஜெபம் மாறணும், என் பேச்சு மாறணும், என் சிந்தனை மாறணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். எல்லாம் கை தட்டி பாடலாமா? கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் வாழ்பவன் நான். வல்லமை ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால். ஹல்லேலூயா.